ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு பாரம்பரியமான பெங்காலி ஸ்வீட்டான ரஸ்மலாய். கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டிலேயே ரிச்சான டேஸ்ட்டில் குறைஞ்ச செலவில் அதிக அளவில் செஞ்சிடலாம். நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்ற திருப்திக்கு அளவே இல்லை. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3/4 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ஃபுல் க்ரீம் மில்க் சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும். பால் ஒரு கொதி வந்ததும் 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விடணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரும். பால் முழுசாக திரிஞ்சதும் ஒரு மெலிசான வெள்ளை துணியை வடிகட்டி மேலே விரித்து திரிஞ்ச பாலை வடிகட்டி எடுத்துக்கணும். அது மேலே 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் வினிகரோட புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். தண்ணி வடியை டைட்டாக கட்டி 1 மணி நேரம் செனாவை தொங்க விடணும். வடிகட்டின செனாவை ஒரு தட்டில் சேர்த்து உள்ளங்கையால் நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மிருதுவான பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொஞ்சமாக அழுத்தி விட்டு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை கரைஞ்சு நல்லா கொதி வந்ததும் செஞ்சு வச்சிருக்க ரஸ்மலாயை பாகுல சேர்த்து 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடணும். திருப்பி விட்டு 10 நிமிஷம் மறுபடியும் வேக விடணும். இப்போ நாம் போட்ட ரஸ்மலாய் சர்க்கரை பாகு நல்லா ஊறி பெருசாக இருக்கும். இப்போ ரஸ்மலாய் மேலே ஊற்ற ரப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3/4 லிட்டர் பால் சேர்த்து பால் நல்லா கொதி வந்ததும் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து ஓரங்களில் சேர பாலாடையை எடுத்து விட்டுக்கிட்டே ஒரு 15 நிமிஷம் பாலை நல்லா சுண்டி வர விடணும். நீளமாக நறுக்கின பாதாம், பொடிச்ச பிஸ்தா சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ ரஸ்மலாயை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகுல வெந்த ரஸ்மலாயை ஒரு ஸ்பூனால் எடுத்து இன்னொரு ஸ்பூனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்க்கரை பாகை லேசாக அழுத்தி பிழிஞ்சு எடுத்து நாம் செஞ்சு வச்சுருக்க ரப்படியை மேலே ஊற்றி பரிமாறினா சுவையான ரஸ்மலாய் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.